வந்திருக்கின்ற ஆண்டோர்களையும் சார்ந்தவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இங்கே வந்திருக்கின்ற நீதியரசர் திரு அவர்களையும் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு நிசாமுதீன் அவர்களையும் திரு ஸ்ரீனிவாசன் ரெட்டி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அவர்களையும் பத்மஸ்ரீ டாக்டர் ஜி பக்தவச்சலம் எம்எஸ் கேசி மருத்துவமனை கோயம்புத்தூர் அவர்களையும் கேப்டன் KR மணி ரெட் கிராஸ் சொசைட்டி தலைவர் அவர்களையும் திரு கோபால் ஆனரபிள் செக்ரட்டரி இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி நீலகிரிஸ் அவர்களையும் இங்கே வந்திருக்கின்ற சிகிச்சை பெற வந்திருக்கின்ற செக்கப் செய்வதற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நல்ல நாளிலே அனைவரும் நலமுற்று இன்புற்று வாழ வாழ்த்து அனைவரையும் வரவேற்கின்றோம். அனைவரும் எழுந்திருப்போம். தமிழ் தாய் வாசிக்காக Dr. Rao, please. Next, welcome address by Dr. KR Mani. Respected Babaji, our Chief Guest of the Morning, our Honorable District Judge of Nilgiris, through Srinivasa Reddy, Project Director, HADP Nilgiris, through Nizamuddin, District Superintendent of Police, Nilgiris, Dr. Rao, Dr. Verma, and my dear friends. First of all, I would like to thank the patients. You have come in large number. Though we restricted only to 100 people, 150 have come. Most welcome, and our doctors from the state hospital say any amount, any time, we will make a finish. Especially suggested that you from the next month. It was supposed to be the night. For having the whole year, I thank the history. I thank our HADP. These are persons who go on always
must know that such camps are going on here. Unless otherwise, our media plus give stress on this thing, there will not be enough publicity. Whatever the publicity we get through the big notice and all that. I thank you for the welcome the people. I welcome the patients. I welcome the officials are taking to this. I have from our take this care of the grand city. Thank you. Thank you. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு எஸ் நிஜாமுதீன் அவர்களை ஒரு வார்த்தை பேச அன்போடு அழைக்கின்றேன். மரியாதைக்குரிய மாவட்ட நீதிபதி அவர்களே, பாபாஜி அவர்களே, நண்பர் ரெட்டி அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் கேஜி மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்களே, நண்பர்களே அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நமக்கு இதயம் எவ்வளவு முக்கியம் என்பது அனைவரும் அறிந்தது. அது இயங்காமல் நமது இயக்கமே நின்றுவிடும். அதை பற்றிய ஒரு அக்கறையுடன் அதற்காக கார்டியாக் கேம்ப் அமைத்திருக்கும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி மற்றும் அபு பாபாஜி ட்ரஸ்ட், கேஜி ஹாஸ்பிட்டல் அனைவருக்கும் நீலகிரி மாவட்ட மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய கேம்புகள் நடைபெறும் இடங்களில் பணக்காரர்கள் யாரும் வருவதில்லை. வெகு தூரம் அட்லீஸ்ட் கோவை வரை சென்று மருத்துவம் செய்ய இயலாத மக்கள் தான் வருகிறார்கள். கேஜி மருத்துவமனை போன்ற தலை சிறந்த மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களால் அளிக்கப்படும் இந்த சிகிச்சை நம்ம சாதாரண மக்கள் அவ்வளவு ஈஸியா நம்ம கிடைக்காத ஒரு சிகிச்சை. அவர்களுடைய நிபுணத்துவம் நம்ம மாவட்ட மக்களுக்காக பயன்படும். இங்கு வந்திருக்கும் அனைவரும் அதை பெரிதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி இந்த மாதிரி கேம்ப்கள் நடைபெறும் போது தவறாமல் கலந்து கொண்டு நமது உடல் நலத்தை பெற எல்லா முயற்சியும் எடுத்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய கேம்புகள் பல்வேறு நடந்து கொண்டே இருந்தாலும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இது போன்ற கேம்புகளை இன்னும் கிராமப்புறங்களில் நடத்த முயற்சி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக இந்த ஆர்கனைஸ் செய்த அனைத்து பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் இதில் ஒரு பங்கெடுத்துக் கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப் HADP நீலகிரி அவர்கள் திரு சீனிவாஸ் ரெட்டி அவர்களை நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்ற வார்த்தைக்கேற்ப ஒரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். Babaji, all the doctors who have come from the KG hospital, the Capmani of Red Cross Society, all the gentlemen, ladies and gentlemen who assembled here for the cardiac, opening of the cardiac care center as well as the camp for the cardiac purposes. You would not expect that cardiac problems would be something which would be highlighted in a hill district, because you expect people to be slightly more fit, moving up and down the hills. So physical fitness would largely take care of cardiac problems. That is the common perceived notion. But statistics reveal something different. The cardiac problems, cardiovascular diseases as well as diabetes, these are the two major ailments which we are affected with, particularly the South Asian population. So considering that we are very prone to these two ailments, and added to this is our changed lifestyle, and we have become slightly more materialistic, taking less effort to do exercise and for the body, keeping the body fitness, and our sedentary lifestyle and our changed eating habits have all compounded with the problems.
So under these circumstances, the Hill District also is no exception compared to all the other places. Even the Hill Districts too face these problems. Now, under these circumstances, the effort taken by Abu Bawarji Trust as well as the KG Hospital in coordination with the Indian Red Cross Society to organize camps like this. This will not only help screen for potential cardiovascular cases, but also find some cures for the identified patients. Now, this healthcare need is very essential, particularly to a hill district like ours, where we have scattered habitations which are spread all over the hills, and approach to a medical facility is slightly restricted compared to the plains. So, giving this kind of super specialty care, bringing it to the doorsteps is a very laudable effort. And in this effort, KG Hospital, Abu Bawarji Trust, as well as the Indian Red Cross Society definitely need to be complemented. Now, my only request is this effort, like the SP just mentioned, it should not be restricted to the, it should move to the other hatties and to the remote habitations that we have scattered all over the district. Because this screening process is a very essential process. If we identify the disease at the initial stage, I'm sure the cost of treating it would be much less. And since all these cardiac problems result in huge expenditure to the potential to those patients, so the need to identify the patients at the early stage, so that along with prophylactic and the treatment measures, care can be ensured that these patients are revived and treated at the earliest. So in this effort, the screening is an essential process, and I'm sure these camps will go a long way in doing that same. So my best wishes for this camp, and also to the Cardiac Care Center, which I'm sure will benefit all the people of the village. Thank you very much for giving me this opportunity. அடுத்ததாக திரு சந்திரன் அட்வொகேட் அவர்கள் குன்னூர் ரெட் கிராஸ் அவர்கள் சார்பாக இந்த இணைய பற்றி ஒரு வார்த்தையில் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த காலை வேளையில் நீலகிரி மாவட்டமே திறந்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் மன்றத்திலே ஒரு வார்த்தையில் பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் ஒரு பொன்னான தினம். நீலகிரி மாவட்டத்திற்கே ஒரு சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக தான் நாம் கூற வேண்டும். ஏனெனில் இன்றைய தினம் அபு பாபாஜி ட்ரஸ்டின் மூலமாக கார்டியாக் சென்டர் என்ற ஒரு கார்டியாக் கேர் சென்டர் என்ற ஒரு அமைப்பினை இன்று கேஜி ஹாஸ்பிட்டல் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நீலகிரி மாவட்டத்தின் மரியாதைக்குரிய எங்களது தலைவர் மரியாதைக்குரிய டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜ் திரு பிரேம்குமார் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்தின் கண்காணிப்பாளராக மரியாதைக்குரிய ஐயா திரு நிசாமுதீன் ஐயா அவர்களுக்கு மரியாதை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் ஏனைய பெரியவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எங்களது ஐயா கேப்டன் KR மணி அவர்களுக்கும் இத்தருணத்திலே எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கார்டியாக் கேர் சென்டர் எல்லோருக்கும் உபயோகப்படுத்தும் வகையில் அனைத்து ஊர்களில் இருந்தும் எல்லாம் இந்த கார்டியாக் சென்டரின் மூலமாக பயன்பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக டாக்டர் திரு ராவ் அவர்களை ஒரு வார்த்தை பேசுவார்கள் அழைக்கின்றோம். நெக்ஸ்ட் அறிவிஸ் டாக்டர் ராவ் யூசேஃப் யூஎஸ் ப்ளீஸ். I would like to introduce Dr. Rao because he is a very famous doctor in Coimbatore, particularly in KG Hospital. He is doing the entire cardiology department is undertaking. I understand he has done thousands of cases, thousands of people he has saved. The last week we have come to him. So such a big fan. Now he is coming, he has come here between us. It is a great pleasure. I request you to come to us. Thank you, sir. Thank you for all the good words, sir. Our chairman, Ajit Bansal, has
operation cost is all investment is free, bypass operation is free, angioplasty is free. That we are offering for the CMC. That's the reason why I came for the camp. Here we screen the patient who is eligible for the suppose what is required for all replacement and angioplasty operation. Who will ask from the testing they have to do. They have to do. That will be very much short. After that, the surgery is necessary to do the surgery for the knee. And we have done around 350 cases to last and no one would have done around these cases. So this scheme is open for everybody whoever got the form. Now I request Dr. Nityan, our my colleague, and he is also the doctor of this scheme. I request him to speak 2 hours on prevention of cardiac illness in general. Dr. Nityan, please. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இப்போ என்ன அப்படின்னு சொன்னா கேஜி ஹாஸ்பிட்டல் எதுக்கு உங்களை பார்க்க இங்க வந்திருக்கு? முதல் கேள்வி ஏன் வந்திருக்கு? யாருக்காச்சும் பதில் தெரியுமா? கேஜி ஹாஸ்பிட்டல் வந்து சீனியர் டாக்டர்ஸ், ராவ் சீனியர், வர்மா சீனியர், நான் சீனியர், டாக்டர் ஓபிரகாஷ் ராஜு சீனியர், 4 சீனியர் கார்டியாலஜிஸ்ட் வந்து எதுக்காக வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து, வேற ஒரு ரீசனும் இல்லை. உங்களை காப்பாற்றுறதுக்காக வந்து எதுக்காக? உங்களை காப்பாற்றுறதுக்காக. யாருக்கு நன்றி சொல்லணும்? பாபாஜி அவர்கள். அவங்க இல்லைன்னா நான் 4 பேர் வர மாட்டோம். இன்ஃபேக்ட் வருமா வர மாதிரியே இல்லை. நேற்றுக்கு டாக்டர் ஜிபி பர்சனலா அவரை போன்ல கூப்பிட்டு கண்டிப்பா நீங்க போகணும், பாபாஜி பர்சனலி ஹஸ் கால், அதனால நீங்க வந்தே போயே ஆகணும், அவங்கள ரொம்ப வேண்டியவங்க நமக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலா அனுப்பிச்சிருக்காரு. சரியா? ரைட். அடுத்தது முக்கியமான கேள்வி, ஏன் ஹார்ட் அட்டாக் வருது? ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு நாள் வியாதியா? காய்ச்சல் தலைவலி மாதிரி எப்படிப்பட்ட வியாதி? அதாவது கேஜி ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா ஏன் வருது, திருப்பி வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாம் ஒவ்வொருத்தரும் பர்சனலா சொல்லுவோம். இங்க வந்து இத்தனை பேருக்கும் நமக்கு பேச முடியாது. சோ அதனால நான் என்ன சொல்ல போறேன்னு கவனமா கேளுங்க. ஹார்ட் அட்டாக்னா என்ன, அது ஏன் வருது, சப்போஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது, திருப்பி 2வது அட்டாக் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றதுங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம வெறும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு நாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா வியாதி சரியாகாது. எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாதான் வியாதி சரியாகும். சரியா? ரைட். ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு நாள் வியாதி கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரர் கூட சண்டை போடுறோம், அவன் எப்ப நம்ம மேல கை வைப்பான்? 1 மாசம் பார்ப்பான், 1 வருஷம் பார்ப்பான், 2 வருஷம் பார்ப்பான், ரொம்ப முடியலன்னா தான் நம்மள அரெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஹார்ட் அட்டாக். எப்ப ஆரம்பிக்குது? 10 வயசு குழந்தையிலிருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. கடவுள் நமக்கு பயங்கர பியூட்டிஃபுல் ஹார்ட் கொடுத்திருக்காரு. அந்த 10 வயசுல இருந்து அது நம்ம பண்றது எல்லாத்தையும் பொறுத்துக்கும். அது பொறுத்துக்கு எப்ப முடியலையோ அப்ப ஹார்ட் அட்டாக் ஆயிடும். அதனாலதான் 30 வயசுல வருது, 45 வயசுல வருது, 55 வயசுல வருது, சில பேருக்கு 75 வயசுல வருது. ஏன்னா நீங்க எவ்வளவு உங்க ஹார்ட்டை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது உங்களுக்கு நன்மை தரும். நீங்க அதை தொல்லை பண்ணீங்கன்னா அது திருப்பிட்டாங்க. சரி, ஏன் வருது? எப்படி நாம வந்து அதை துன்புறுத்துறோம், நம்ம நாட்டை நாமளே எப்படி துன்புறுத்துறோம்? எப்படி துன்புறுத்துறோம்? ஊதி தள்ளும். போறது காற்று இல்லைங்க, புகை இல்லைங்க, உங்க உயிர் தான் போகுது. ஊதி தள்ளுறத முதல்ல நிறுத்தணும். 2வது ஊதுறது மட்டும் பண்றோம், குடிக்கிறோம். என்னென்ன கிடைக்குதோ குடிக்கிறோம். என்னமோ நிறைய பேர்லாம் இருக்குதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன பேர்ல கலந்துதான் குடிக்கிறோம். இந்த மிக்ஸ் சரியில்லை, அந்த மிக்ஸ் தான் கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் போவாங்க, அதுல ஒருத்தன் தான் மிக்ஸ் பண்ணுவான். ஏன்னா அவன் தான் கரெக்டா மிக்ஸ் பண்ணுவான். மற்றது குடிச்சா வர குடிக்க கூடாது. குடிக்கிறது
மது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, உடம்பு கேடு நிறைய சொல்லியாச்சு. நானும் ஒரு பக்கமெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 4 வருஷமா கேஜில இருக்கேன். எப்படி ஒரு 400 கேம்ப் வருஷம் 100 கேம்ப் பண்ணிடுறேன். 400 கேம்ப்லயும் சொல்லியாச்சு. தெரியல. சொல்ல வேண்டியது கடமை சொல்றேன். தயவு செய்து திருப்பிக்கிங்க. யாராவது திரும்பணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து இந்த கெட்ட பழக்கங்களை விட்டுடுங்க. அடுத்தது 3வது, பொறுமை அவசியம். அதாவது பொறுமை சாலச் சிறந்தது. அதாவது கோபப்படுறதை குறைக்கணும், மனசாந்தி வேணும். அதாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து மெடிடேஷன், பிரேயர், பஜன்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் ஏரியாஸ் ஒதுக்கியிருக்காங்க. ஏன்? அது வந்து உடம்புல இருக்கிற கெட்ட ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைக்கும், நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பண்ணும். நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து உங்க ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும், கெட்ட ஹார்மோன்ஸ் எல்லாம் கேடு விளைவிக்கும். நல்லதை வளர்த்துக்கணும். பொறுமை, மெடிடேஷன், யோகா இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் நீங்க வளர்த்துக்கணும். உங்களுக்கு அது சேஃப்டி தரும். இதெல்லாம் நீங்க பண்ணலாம். அடுத்தது செகப்பா ஸ்கொயரா, என்னது செகப்பா ஸ்கொயரா? சில்லி சிக்கன். அது எவ்வளவுக்கு எவ்வளவு கலர் கூடுதலா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதுல கெட்டது அதிகமா இருக்கு. புரிஞ்சுதுங்களா? எண்ணெயில போட்டு எடுத்தது எதையும் சாப்பிடக்கூடாது. அதுக்காக சார் சில்லி சிக்கனை சாப்பிடாம எப்படி சார் இருக்கவே முடியாது. இப்ப சில்லி சிக்கன் மட்டும் இல்லைங்க, சில்லி ஃபிஷ் இருக்குது, என்னென்னமோ சில்லி இருக்குது. அதாவது அவ்வளவு எண்ணெய் உள்ளதான் போகுது. தமிழ பயங்கர புத்திசாலி. வடை சாப்பிடறது பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்கு வடை வைப்பான். எதுல எந்த பேப்பர் கிடைச்சாலும் சரி, வெள்ளை பேப்பரா இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பரா வைப்பான். அப்படி ஒரு கவர், இப்படி ஒரு கவர், இப்படி ஒரு கவர், இப்படி ஒரு தேய் தேய்ப்பான். தேய்ச்சி பார்த்தா எண்ணெய் எல்லாம் நியூஸ் பேப்பர் ஒட்டிக்கும், வடையை மட்டும் சாப்பிடுவோம். ஆனா இன்னொன்னு தெரியுமா? அந்த பேப்பர்ல இருக்கிற எல்லா இங்குமே வடைக்குள்ள தான் போயிடும். ஃபுல்லு பாய்சன். சோ வடை அப்படி சாப்பிட்டாலும் பாய்சன், இப்படி சாப்பிட்டாலும் பாய்சன். அது அவருக்கு தெரியல பாருங்க. அதனால வடை சாப்பிடாம இருக்க சொல்லல. எதா இருந்தாலும் அளவோட சாப்பிடணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம். சோ அதனால எல்லாமே லிமிட் வச்சுக்கணும். அடுத்தது வேற என்ன? நடக்கிறதே மறந்து போச்சு. முதல்ல நாள் நடக்கிறது மறந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப நம்மளே எல்லாம் சொல்லவே கூடாது. நம்ம தாத்தா பாட்டிகளுக்கு நடக்கிறது மறந்தாங்க. என்ன பண்ணாங்க? சைக்கிள் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ஒரு எக்ஸசைஸ்க்கு சரி பரவாயில்ல, நடக்கல சைக்கிள்ல போறாங்க, நல்லதுதான், முட்டி வலி வராது அப்படின்னு சரி ஓகே ஓகே. இப்ப அது பிடிச்சா ஒரே முதல் அது வந்தது TVS 15. இப்ப அதுவும் கிடையாது, பட்டன் ஸ்டார்ட் அப்படின்னு பறக்கும். அது வந்து நம்மளை வந்து பயங்கர சோம்பேறி. சாப்பிடுறோம், வண்டியில போறோம், கடைக்கு போறோம், வர்றோம், திருப்பி சாப்பிடுறோம், தூங்குறோம். எக்ஸசைஸ்ங்கிறது ஜீரோ. சார் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ்ங்கிறது பிக் ஜீரோ, சின்ன ஜீரோ ஜீரோ. நாம இங்க மலை மேலதான் இருக்கிறோம், ஏத்தெல்லாம் இருக்கு, ஏறி இறங்கணும்னா உடல் நல்லா ஹெல்த்தி ஆரோக்கியமா இருக்கும். எல்லாமே தெரியும், ஆனா நடக்க மாட்டோம். தயவு செய்து நடக்கும். வியாதி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நடக்கணும். உங்களுக்காக, உங்க நன்மைக்காக டெய்லியும் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்? 1/2 மணி நேரம் நடக்கணும், 10-15 நிமிஷம் யோகா மெடிடேஷன் பண்ணணும், 10 நிமிஷம் ஒண்ணுத்தையும் யோசிக்காத. உங்களுக்கு என்ன சாமி வேணாலும் பிடிச்சிருக்கும், சாமியே பிடிக்கலாம் பரவாயில்ல, எதனாச்சும் ஒண்ணு யோசனை பண்ணி அமைதியா இருக்கும். இட் இஸ் ஆல்சோ சார்ட் ஆஃப் மெடிடேஷன். டெய்லி 1 மணி நேரம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஆயுஷ் உங்களுக்கு கெட்டி. அப்படி இல்லைன்னா ஆயுஷ் உங்களுக்கு வீக். இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை கரெக்டா சாப்பிட்டு டாக்டர் சொல்றது மாதிரி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஹார்ட் வீக்கா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் வீக்கா இருக்குதுன்னா இப்ப நான் சொன்ன அட்வைஸ் கிடையாது. உங்களுக்குன்னு பர்சனலா டாக்டர் பார்த்து ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் சொல்லுவாரு, அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். மற்றபடி சாதாரண நார்மலுக்கு நான் சொன்னதெல்லாம் போதும். இதெல்லாம் மாத்தினா ஹார்ட் அட்டாக் கண்டிப்பா வராதுன்னு கேரண்டி கொடுப்பீங்களா? காருக்கே 6 மாசம் தான் கேரண்டி. இது எவ்வளவு பயங்கரமான விஷயம். இதுக்கு கடவுள் எப்படி
கேரண்டி கொடுப்பாரு, ஓரளவுக்கு தான் கேரண்டி கொடுப்பாரு. அதனாலதான் இதெல்லாம் கரெக்டா பண்ணீங்கனாலும் என்ன நடக்கும்னா 35 வயசுல வர்றது 70 வயசுல வரும், 40 வயசுல வர்றது 75 வயசுல வரும். எல்லாத்தையும் தள்ளி போடலாம். குழந்தை குட்டி பார்த்துட்டு போறவன் பேரம்பேத்துல பார்த்துட்டு போவான். எல்லாரும் போய்தான் ஆகணும். இப்ப எதுக்காக இப்பதான் பேசுறேன் அப்படின்னா, யாரும் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி போறதுங்கிறதுக்காக தான். எல்லாரும் போய்தான் ஆகணும். யாரும் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி போவாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இந்த இடம் பிடிச்சு போச்சு. யாரும் இங்க இருந்து போறதுக்கு விருப்பமே கிடையாது. எல்லாரும் இங்கேயே ஒரு ஸ்கூல் போட்டு உட்கார்ந்து தான் பாக்குறாங்க. நான் கடவுள் விட மாட்டேன். அவர்களுக்கு தப்பிக்கணும்னா நம்ம இதெல்லாம் கரெக்டா பார்த்தோம்னா தான் நம்ம நினைச்ச நாளைக்கு வரை இருக்கலாம். சரியா? எதனாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா தயவு செய்து கேட்கலாம். இப்ப கேட்டீங்கன்னாலும் பின்னாடி டாக்டர்ஸ் பார்க்க வரும்போது கேட்கலாம். இப்போ இந்த கேம்ப்ல வந்து பிபி பார்க்குறோம், சுகர் பார்க்குறோம், ஹார்ட்டுக்கு இசிஜி பார்க்குறோம். டாக்டர் பார்ப்பாங்க இசிஜி முடிச்சுட்டு சந்தேகம் இருக்குது, உங்களுக்கு வியாதி இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, இல்ல பொது வியாதி இருக்குதுன்னு சந்தேகப்பட்டதுன்னா கன்ஃபார்ம் பண்றதுக்கு எக்கோகார்டியோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது பண்ணி பார்ப்போம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன மாத்திரைகள் சொல்லணுமோ சொல்லுவாங்க. அடுத்தது மேற்கொண்டு டெஸ்ட்டுகள் வேணும் அப்படின்னா கேஜி மருத்துவமனைக்கு வர்றதுக்கான எழுதி தந்துடுவாங்க. அப்படி இந்த கேம்ப் மூலியமா வந்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சார்ஜஸ் வராது, ஒரு கன்செஷன் ரேட் இருக்கும். அந்த கன்செஷன் எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சுக்காங்கன்னு தெரியாது. மேனேஜர் சரவணன் இருக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு இப்பவே வந்து என்னென்ன சார்ஜஸ் எழுதி கொடுத்துருவாரு. அதை எடுத்து நீங்க வந்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியா நம்ம கேஜி ஹாஸ்பிட்டல்ல பார்த்துக்கலாம். அதே மாதிரி யார் யாருக்கு ஆபரேஷன் வேணும், ஒரு குழந்தை பார்த்த காலையிலேயே ஆபரேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து டைரக்டா ஆபரேஷன் தான் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாம் வரும்போது இது முதலமைச்சருடைய காப்பீடு திட்டம் மூலியமா பூர்ணமாக ஃப்ரீயா வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு பைசா வாங்க மாட்டாங்க சர்ஜரிக்கும் வரும்போது. ஸோ அதனால நீங்க வந்து இப்போ கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணி ரொம்ப நாள் நீங்க நலமா இருக்கணும். எல்லாம் இல்லை இறைவனை பிரார்த்திச்சுட்டு நன்றி கூறி கிடைக்கிறது. இதயத்தை எப்படி பாதுகாப்பது, என்ன செய்ய வேண்டும், செய்தால் நன்மை பயன்ற வகையிலே விளக்கமளித்த மருத்துவர்கள் நன்றி கூறி, அடுத்ததாக இந்த நாளின் முக்கியமான நிகழ்வாக கார்டியாக் கேர் சென்டர், அதாவது இதய பாதுகாப்பு மையத்தை நீலகிரி மாவட்ட நீதியரசர் மாண்புமிகு ஐயா பிரேம்குமார் அவர்களை ஆரம்பித்து வைத்து ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். Honorable Secretary of Indian Red Cross Society, the Nilgiris, respected Josana Kilachan, the Managing Trustee of Sri Alibaba Generation Trust, Udayamangaram, and distribution duties, doctors, community hospitals, and to the United Secretary. It is indeed a great privilege and honor for me to be the chief guest of this function. This cardiac care center is organized by Sri Abu Babaji Charitable Mission Trust in coordination with KG Hospital of Coimbatore, only with the mission to provide cardiac care to poor people of this remote district. Dr. Sri Patrick Methavachanam is already known for his services to the poor in providing medical care for them, and nowadays is taking exceptional care to provide cardiac care. His special lectures and interviews in so many TVs and newspapers and magazines are very illustrative and informative regarding cardiac care. Now he is coming with his team of doctors to provide special care to the poor people of this district. I congratulate Dr. G. Mathavachanam, Chairman of Coimbatore, and his team of doctors, and Sri Abu Babaji Charitable Mission Trust for their efforts to provide free medical care to the poor people of this remote district.
I also have Dr. Captain K.R. Mani and Professor K. Gopal for their initiative to organize this function. I am thankful for them giving the opportunity to present on this function. Thank you. சிதம்பரம் வார்த்தை வழங்கிய நீதியரசர் மாண்புமிகு ஐயா அத்ரேன் அவர்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக ஸ்ரீ அபூர்வாஜி சேரிட்டபிள் சென்டர்ஸ் பிரம்மராஜ் அவர்கள் ஆசீர்வாதமாக அனுமதித்துக் கொண்டோம். Next I request His Holiness Babaji to give his blessings. I am overwhelmed to see the presence of so many patients who have come here for the checkup for their cardiac ailment. In a way, I am happy that so many people will be able to take the benefit of this camp and save their lives. At the same time, I am also sad to see that many people are suffering in these stations for this health problem. I pray to Almighty God that we have less ailment and everybody lives a healthy life. At the same time, thanking Indian Red Cross and especially the doctors and the team from KG Hospital. I would also like to mention that though our district session judge is not keeping very well, even then, as he promised, he is amongst us here. And sir, I thank you very much. Similarly, the chairman, Dr. Bhaktavalam of KG Hospital, because of the ill health, is not able to attend this camp, inaugural camp. And I feel I am really missing him, but I am sure his vacancy for the time being will fulfill by the doctors who will be serving to the patients over here. I also thank the media and the press people who have come here and taken the interest for covering this service-oriented health camp. Thank you all very much and my blessings. நீலகிரி மாவட்ட நீதியரசர் திரு ஐயா அத்ரேன் அடுத்ததாக நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு எஸ் நிஜாமுதீன் அவர்களுக்கு ரமபாஜி அவர்கள் முன்னாடி பொருத்தி சொல்கிறார்கள். அடுத்ததாக திரு சீனிவாசன் ஆர் ரெட்டி ஐஎஃப்எஸ் ப்ராஜெக்ட் டைரக்டர் HADP அவர்களுக்கு திரு ரமபாஜி அவர்கள் முன்னாடி பொருத்தி கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக டாக்டர் ராம் அவர்களுக்கு பாபாஜி அவர்கள் பொன்னாடை போர்த்தி விழாவை செலுத்துகிறார்கள். அடுத்ததாக டாக்டர் வர்மா கேஜி மருத்துவமனை கோயம்புத்தூர் அவர்களுக்கு பாபாஜி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அடுத்ததாக கேப்டன் KR மணி சேர்மன் ஆஃப் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி அவர்களுக்கு பாபாஜி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அடுத்ததாக ப்ரொஃபசர் கோபால்
Honorable Secretary of Indian Red Cross Society Dalgrees அவர்களுக்கு பாபாஜி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அடுத்ததாக திரு சந்திரசேகர் அட்வொகேட் குன்னூர் ரெட் கிராஸ் சொசைட்டி சார் அவர்களுக்கு பாபாஜி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். Thank you for watching. Professor E. Gopal, Indian Red Cross Society செயலாளர் அவர்களை நன்றி கௌரவமாக அழைக்கின்றேன். Next request Mr. Gopal to please come forward to vote of thanks. Everybody, it gives me great pleasure to propose vote of thanks. At the outset, I thank our Honorable District Judge Thiru R. Premkumar for consent to be a chief guest. I also thank His Holiness Babuji for the excellent arrangements. I am very happy to thank Thiru S. Nijamuddin, Superintendent of Police, and Thiru Srinivas Reddy IAS, Project Director HDP, with us as a guest of honor. Thank you, sir. And I thank Dr. Ram and his team for having come over here for testing all the persons. I thank you, sir. I thank Cap Mani, the Indian Red Cross Society Chairman, for a part of all the other organizations in this camp. I thank Advocate Chandrasekhar from Kundu, and I thank the DSP who has come over here and given the lesson. I thank all the present media for having come over here, and I thank Rajesh from Nagar, and I thank all the invitees and persons who have come here to attend this camp. Once again, I thank one and all. Thank you very much. ஸ்ரீ அருள்பாபாஜி அறக்கட்டளையின் சார்பாக இன்றைய நாள் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளுக்கு வருகை புரிந்த நீலகிரி மாவட்ட நீதியரசர் ஐயா வேட்பாளர்களுக்கும் நீலகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு எஸ் ஜாவல் அவர்களுக்கும் நீலகிரி மாவட்ட HADP டைரக்டர் சீனிவாச ரெட்டி அவர்களுக்கும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்ந்த KR மணி, ப்ரொஃபசர் டி கோபால், திரு சந்திரசேகர் அவர்களுக்கும் டாக்டர் ராவ் அண்ட் வர்மா அவர்கள் டீம் அவர்களுக்கும் நாளில் வந்திருக்கின்ற பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இந்த அழைப்பு ஏற்றி வந்திருக்கின்ற இந்த சிகிச்சை கைப்பற்று நலமுடன் வாழ வாழ்த்துகின்ற வகையிலே வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஸ்ரீ அருள்பாபாஜியின் சார்பாகவும் இங்கு பணிபுரிகின்ற ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் மேலும் இங்கே குடியிருக்கின்ற அனைவருக்கும் ஸ்ரீ அருள்பாபாஜியின் சார்பாக எங்கள் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விழாவை தோல்வி முடிக்கின்றோம். தங்கள் நேரத்திற்காக செய்து செலவிட்டு நல்ல முறையிலே பரிசோதனை செய்துவிட்டு அனைவருக்கும் மதிய உணவானது தயாராக இருக்கின்றது. அதை வரவேற்று செல்லுமாறு